ஹலோ யங் மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 23 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி. ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி சேனல், இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாப்டர்ஸும் அங்கே போடாத சம்ஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இங்கே போட்டிருப்போம். செக் பண்ணிக்கோங்க ரெண்டையும் பார்த்து. பாரதிஸ் வேரியபிள் ஷேரிங் பிளான். Okay, from the following details, calculate the earnings of the workers under Bharti's variable sharing plan. Standard time 25 hours கொடுத்திருக்காங்க, actual time 20 hours கொடுத்திருக்காங்க, standard rate per hour வந்து 12 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸியான சம் தான், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 23 போடுறோம் இல்லையா, லேபர் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மெத்தடோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். ஷேரிங் ரேஷியோ இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி கேட்டிருக்காங்க இல்லையா. இதோட ஃபார்முலாவை ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். earnings ஈக்குவல் டு rate per hour into root of standard time into actual time. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் போட முடியும். அதனால் இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு 4 or 5 சம்ஸ் போடும்போது ஞாபகம் வந்துடும். நிறைய ஃபார்முலாஸ் இந்த சாப்டரில் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் டைம் எடுத்து எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் 25 hours. ஓகேவா. அதுக்கப்புறம் ஆக்சுவல் டைம் 20 hours. ஸ்டாண்டர்ட் ரேட் தட் இஸ் வேஜஸ் எவ்வளோங்க, 12 rupees. ஸோ ரேட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டைம் இருக்குது, ஆக்சுவல் டைம் இருக்குது, எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா அப்போது. ஸோ earnings equal to rate per hour எவ்வளோங்க, 12 rupees. 12 into standard time 25 into actual time 20 root of. So 12 into, so 25 into 20 root 500. So 12 into root எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள், 500 root. ஓகேவா. ஸோ 22.36 22.36. ஸோ இன்ட்டு 12 இல்லையா. ஸோ 12 அப்போது 268.33 வச்சுக்கலாம். earnings equal to rupees 268.33. பாயிண்ட்டுக்கு கீழே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். பட் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் அழகாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.